ஜெபராஜ் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாய் மாற வேண்டும். இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள். அதுல யோவான் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறினேன், நான் செத்தவனை போல விழுந்தேன், தரிசனங்களை பார்த்தேன், வெளிப்பாடுகளை பார்த்தேன் என்பதாக சொல்லித்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவன் எழுதுகிறான். ஆகையினால் இது கர்த்தருடைய நாள். உற்சாகமாக இருங்கள், தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நான் இந்த அதிகாலை விட 4:30 மணிக்கு நான் எழுந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட நிறைய காரியங்களில் உறவாடினார். இங்க சபைக்கு என்ன பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது, நான் ஊரிலிருந்து புறப்படும் பொழுதே சில காரியங்களை நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன், எடுத்துக் கொண்டிருந்தேன். காலையில ஒவ்வொரு ஸ்தலத்திலும் வந்து நான் ஜெபம் பண்ணுகிற வழக்கம் உண்டு. அந்த ஜெபம் பண்ணும் போது அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல கர்த்தர் சில காரியங்களை பேசுவார். அதைத்தான் நான் தேவ ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கடந்து போவது உண்டு. அதனால இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்தவங்களோடு கூட பேச சொன்னபடினாலே அந்த விசுவாசத்தை கொடுத்தவங்களோடு கூட பேசி ஆண்டுடைய பிரசனத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆவிக்குள்ளான நிலைமைக்குள்ள இழுத்து கொண்டு போக, ஆளுங்களுக்குள்ள கொண்டு போக பரிசுத்தவான்கள் உதவி செய்வாராக. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்பதாய் நேற்று தினத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மேகம் நம்மை மூடுகிறது, ஒரு மேகம் நம்மை மூடுகிறது, ஒரு மேகம் நம்ம மேல நிழலிடுகிறது, நிழலிடுகிறது. தேவனுடைய மேகம், தேவனுடைய மேகம், மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் நமக்கு மேல கண்களை மூடின வேலையிலேயே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இறங்குகிறதையும் வியாபிக்கிறதையும் என் ஆவிக்குரிய கண்களில் பார்க்க முடிகிறது. ரீபா நதலிகா துனாமாகா பதலபா தீனாமா நதிரபா தியாந்துரா சந்தல லிகேதி ரமதனமா. மேகம் மூடுகிறது, மேகம் நிழலிடுகிறது, நிழலிடுகிறது, நிழலிடுகிறது. தடைகளை உடைக்கிற, போராட்டங்களை விலக்குகிற, சோர்வுகளை மாற்றுகிற, பலப்படுத்துகிற, 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 நிற்க வைக்கிற, ஊன்ற பண்ணுகிற அந்த மேகம் நமக்கு மேல நிழலிடுகிறது, நிழலிடுகிறது, நிழலிடுகிறது. ரீபா தீனாமா நகதலபா லகதலபா கபதனமா கபதியகதுரபா தியகதுரபா லகதலபா நீகேரிமா நகரகதரகதனா. ஒவ்வொருடைய ஆவியும் எழுப்புங்க ஆண்டவர், ஆத்துமாவை எழும்ப பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்ப பண்ணுங்க, எழும்ப பண்ணுங்க, எழும்ப பண்ணுங்க. மகிமை மூடுவதாக, மகிமை மூடுவதாக. அந்த வேகம் நிழல் இடுகிறது ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ரிகா ரகத ரகத ரக ஷகத ரப ரகத ரபத ரபத ரபத. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நிரப்பகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீ ஆகாத ரகத ரகத. கர்த்தர் எங்களோடு பேசும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட கர்த்தர் பேச சொன்னபடினாலே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நிறைய நேரங்களில், நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தளர்ந்து போய் விடுகிறோம். இல்லை என்று சொன்னால் விசுவாசத்துல குறைந்து போய் விடுகிறோம். நமக்கு ஒரு பலவீனம் வந்தால் நாம் பதறுகிறோம், மற்றவங்களுக்கு பலவீனம் வந்தால் விசுவாசிக்க சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் என்ன? விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையா நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் இங்க ஒரு மனுஷன், நேற்று தினத்தில் கூட அந்த மனுஷனை நான் பகிர்ந்து கொடுத்து, ஒரு சந்திரரோகம் உள்ள ஆவி படைத்த தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நல்லா பாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் சொல்லுங்க, நான் விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்க கூடுமானால், தவறா சொல்றேன், விசுவாசிக்க கூடுமானால், வேதத்தை பாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் சொல்லுங்க, விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு நல்லா தெளிவா சொல்லணும். விசுவாசிக்க கூடுமானால், சத்தம் வெளியில வரமாட்டேங்குது. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அதை கவனிக்கல. நீங்க அதை பாருங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு ஆண்டவர் கேட்கல. உங்களால என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க கூடுமா? உங்களால விசுவாசிக்க கூடுமா? அப்போ உனக்கு ஆகும். வேற ஒண்ணுமே நீ செய்ய வேண்டியதில்லை, பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. உன்னால நம்ப முடியுமா? உன்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உன்னால விசுவாசிக்க முடியுமா? அப்ப இது உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், கூடும். இது ரெண்டு தான் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா ஆகுமா? மாத்தி மாத்தி இப்ப கேட்க போகிறேன். நல்ல கவனி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்ம நிறைய நேரத்துல வேதத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி வாசிட்டு போயிடுவோம். உன் வாயை விரிவாய்த்தார் அதே அது எழுதி இருக்குதா? நன்மையான ரெஃபரன்ஸ் சொல்லி எழுதி இருக்குதா? கிடையாது, கிடையாது. வாயை விரிவாய்த்தார் நான் அதை நிரப்புவேன். அவ்வளவுதான். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை, அவ்வளவுதான். அதுல ஒரு சுத்தத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு இஷ்டத்துக்கு போல நம்ம சேர்த்துக்கிறோம். அது மாதிரி நம்மளை ஏதோ பேசிட்டு போயிடும். தெளிவா நம்ம வேதத்தை தெளிவா வாசித்து தெளிவா புரிந்து கொள்வோமானால் ஆண்டோடைய பிரசனம் நமக்கு மேல பலமா இறங்கி நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களும் நமக்கு செய்கிற காரியங்களும் பெரியதா இருக்கும். ஆமென். 4-5 பேருக்கு தான் ஆமென் வருகிறது. ஆமென். சரி, அப்ப நான் மறுபடியும் கேட்கிறப்ப, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு ஆமென். ஹல்லேலூயா. என்னால விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நான் விசுவாசிக்கிற பொழுது எனக்கு எல்லாம் கூடும். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல தளர்ந்து போயிடும், விசுவாசத்துல சோர்ந்து போயிடும், விசுவாசத்துல ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடாதபடி தடுமாறி விடுகிறோம். அப்படி இல்லை நண்பு தேவ பிள்ளைகள், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிரதானமாகவும் அஸ்திபாரமா இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். ஆகையினாலதான் சந்திரரோகம் உள்ள ஒரு ஆதி பிடித்த ஒரு பையனை கூட்டிட்டு வர்றாங்க. அவனுடைய வாழ்க்கையில அது அவனை தள்ளி விடுகிறது, தீயில தள்ளி விடுகிறது, அவனை நுரைக்கல்ல வைக்கிறது, பல்கரை கழிக்க வைக்கிறது. அவன் போராடி கொண்டு இருக்கிறான். எந்த தகப்பனுக்கு அவனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எந்த தகப்பனானாலுமே தன் பிள்ளைக்கு ஒரு போராட்டம், பலவீனம், சுகவீனம், வருத்தம், தாழ்ச்சி வருமானால் அவன் நிச்சயமாகவே பரிதவிக்கக்கூடியவனாகத்தான் இருப்பான். இந்த தகப்பனும் அப்படிதான் பரிதவித்துக் கொண்டு தன்னுடைய சீசர்களிடத்துல, தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் கொண்டு வந்த பொழுது அவர்கள் கூடாமல் போயிட்டு ஆண்டவரிடத்துல வரும்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்மால ஏதாவது பண்ண முடியுமா ஆண்டவரே? அப்படி கேட்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னால விசுவாசிக்க கூடுமானால் உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபையை உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு ஆமென் ஆகும், கூடும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உங்க சத்தம் வரட்டும். நல்ல சத்தமா பாருங்க. சொல்லுங்க. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலும் ஆகும், எல்லாம் ஆகும்.
விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்க கூடுமானால் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஒரு போராட்டம் தான், பிரச்சனை தான். அவருடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போட ஆண்டவர் இடத்துல வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் மகனே. நீ விசுவாசித்தா போதும். மலைகளை பெயர்க்க முடியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். செங்கடலை பிளக்க முடியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என் தொழிலில் நான் விருத்தி அடைவேனா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த கரையை நான் கடந்து போவேனா? விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம நிறைய நேரத்துல தேவனுக்கு பிரியமா இருக்கிறது போல நடந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க ஜெபிக்கிறதுனாலயோ காணிக்கை கொடுக்கிறதுனாலயோ அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்றதுனால இல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால உலகத்தை ஜெயித்தார்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்கள். விசுவாசத்தினால ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை, எந்த பிள்ளைகளை சாக கொடுத்த தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கூட மீட்டுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால பட்டயத்துக்கு இரையானார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகையினால நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே. நமக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் எதையோ விசுவாசிக்கிறார்கள். நானோ நம்மை உண்டாக்கினேன், நாமோ நம்மை உண்டாக்கினேன். அந்த சராசரத்தை படைத்த வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறேன். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். நமக்காக மனுஷகுமாரன் பூமியில கடந்து வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட 3ஆம் நாளில் எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறேன். ஒன்றான மெய் தேவத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயம் வரப்போகிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. மலைகளை பெயர்க்க அவரால் முடியும். வனாந்தரத்தை தண்ணீரை கொண்டு வர அவரால் முடியும். மாறாவை மதுரமாய் மாற்ற அவரால் முடியும். அதை விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு ஆகும். ஆமென். நிறைய நேரத்தில் விசுவாசத்தை விட்டே தளர்ந்து போயிடும். விசுவாச கப்பலை சேதப்படுத்திடுறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் பதறவே மாட்டான். பதறவே மாட்டான். பிரச்சனைகளை பார்த்து பதற மாட்டான். எந்த சூழ்நிலை பார்த்து பதற மாட்டான். சிங்கத்தை பார்த்து பதற மாட்டான். வைத்த வழி பார்த்து பதற மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கத்தை பார்த்து பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் சொல்லுவான், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுவான். நிறைய நேரம் விசுவாசம் இல்லாததுனால ஜெபிக்க முடியல. விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பாட்டு பாட முடியல. விசுவாசம் இல்லாததுனாலதான் ஆராதிக்க முடியல. விசுவாசம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய தெளிவு இல்லை. விசுவாசம் இல்லாததுனாலதான் புலம்புகிறோம். விசுவாசம் இல்லாததுனால அநேக விதமான குறைகளை சொல்லுகிறோம். விசுவாசம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான முறுமுறுப்புகளை கொண்டு வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது இருந்த சந்தோஷம் வழியில வந்த பிரச்சனைகளில அவர்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பை கொண்டு வந்தது, கோபத்தை கொண்டு வந்தது, எரிச்சலை கொண்டு வந்தது. தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஏன் அப்படி பேசினார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாருங்கிற விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததிகளா அற்ப விசுவாசிகளை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மாத்திரம் விசுவாசத்தில் பலப்படுவீர்களானால், விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்களானால், நீங்கள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஆகி கொண்டிருக்கும், எல்லாமே கூடி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால சந்திரரோகம் உள்ள ஆவி பிடித்த பையனை கூட்டிட்டு வந்த
வந்த அப்பா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னால விசுவாசிக்க கூடுமா? அவன்கிட்ட காணிக்கை கேட்கல, உங்ககிட்ட அதை பண்ணு சொல்லல, இதை பண்ணு சொல்லல. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னை அதை தூக்கி கொண்டு பலமையில் தூரம் நடக்க சொன்னார்கள், இதை தூக்கி கொண்டு உருண்டு போன்னு சொன்னார்கள், இப்படி பொண்ணு அப்படி பொண்ணு என்று சொன்னார்கள். நானும் எதையோ செய்து பார்த்தேன். கடினமா இருந்தது, வேதனையா இருந்தது, சுமக்க கூடாததா இருந்தது, ஏற்றுக்கொள்ள கூடாததா இருந்தது. ஆனால் நடந்த காரியம் ஒன்றுமே எனக்கு நன்மையாய் நடக்கல. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் விசுவாசிக்க சொன்னார், அவ்வளவுதான். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் விசுவாசிக்க போகிறேன். அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எல்லாவற்றையும் ஆகும்படி செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எதெல்லாம் ஆகாது என்று சொன்னார்களோ, நான் விசுவாசமானது தேவனால் அதை ஆகும்படி செய்கிறது. மனிதர்கள் சொல்லுவாங்க, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ விசுவாசித்தன தேவன் சொல்லுவார், உன்னால எல்லாமே பண்ண முடியும். நீ தோத்து போயிட்ட மனிதர்கள் சொல்லுவார்கள், தேவன் சொல்லுவார், நீ என்ன விசுவாசிக்கிற, நிச்சயமா நீ தோத்து போனவனால நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஓடி வருகிறான், ஆண்டவரே என் பிள்ளை மரணாவஸ்தை படுகிறான், நீ உங்களுடைய கைகள் அவன் மேல் வைத்து அவளுக்கு ஜெபம் பண்ணும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து கதறின பொழுது ஆண்டவர் வீட்டுக்கு போக ஆயத்தமான வழியில உறவுக்காரங்க வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை செத்து போனால், மரித்து போனால், போதகரை துன்பப்படுத்தாத, போதகரை வருத்தப்படுத்தாது. ஆண்டவர் அவனிடம் திரும்பி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் பிள்ளை மரிக்கவில்லை, நிச்சயாயிருக்கிறாய். உலகம் சொல்லுவோம், ஆசீர்வாதம் மறிச்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, குடும்பம் முடிஞ்சு போச்சு, சிதறடிக்கப்பட்டேன், கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து சாக போகிற, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, அவைகள் மறிக்கவில்லை, நிச்சயா இருக்கிறது. ஆமென். சத்தமா வந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட ஆமென் சொல்ல 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 உனக்கு இன்னைக்கு ஆகிக்கொண்டே இருக்கும், உனக்கு அது கூடிக்கொண்டே இருக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சின்ன விஷயம் தான். இந்த வேதத்தை நான் பலமுறை நான் தியானித்திருக்கிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் என்னோட இடைப்படும் எனக்குள்ள மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. நான் கேட்டு எதா ஆண்டவரை விசுவாசிக்கிறது, எப்படி விசுவாசிக்கிறது கேட்க நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசம் இல்லாம நம்ம வாழ்ந்துடவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கூட வாங்க, வெறுங்கையில முளம் போடுறத உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வெறுங்கையில முளம் போடுகிறத நான் விசுவாசத்தோட கால் எடுத்து வைக்கும் பொழுதுதான் யோர்தான் பிளக்கும். ஆனா அந்த யோர்தான் எப்படி இருக்கும்? வெள்ளம் போல ஓடிக்கொண்டு இருக்கும். எனக்கு பின்னாடி 2000 முழ தூரத்துல லட்சக்கணக்கான ஜனங்க நிக்கிறாங்க. ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தோடு கால் வைத்தார்கள். அது பிளந்தது. மோசே தன்னுடைய கோலை எடுத்து விசுவாசத்தோடு நீட்டினான், அது பிளந்தது. விசுவாசத்தோடு ஆர்ப்பரித்தார்கள், அது இடிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் விசுவாசத்தில் வளருகிறவர்களாக, விசுவாசிகளாக, நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் இவன் உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடல்ல நடந்து வரும்போது ஆண்டவர் நீர் நடந்து வருகிறாங்க, கொஞ்ச தூரம் நடந்து வந்தா அவனுக்கு விசுவாசம் போயிருச்சு. ஏன் பயப்பட்ட, ஏன் விசுவாசம் இல்லாம போச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. மறுபடியும் அவரே கையை பிடித்து தூக்கி விட்டு அவனை கொண்டு படகளை ஏத்தி இவரு ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தான் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அது அடங்குகிறது. அப்படியான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதை கண்டு பயப்படுகிறோமோ அந்த கடல் மேலதான் கர்த்தர் நடந்து வந்தாரு. அதை பார்த்தோன்னு பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நீரால நடந்து வர்றேன் வா அப்படின்னு கூப்பிட்டு விசுவாசத்தோடு நடக்கிறான். ஐயோ நான் தான் நடக்கிறேன்னு பயந்து அடுத்த வேலையில விசுவாசம் போய்விட்டது. அவனுக்குள்ள அவிசுவாசம் உள்ள வந்தது. அவன் கடலுக்குள்ள மூழ்க போனான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தான். நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்குமானால் விசுவாசத்தை விட்டு விலகி விடுவீர்கள். சோர்வு இருக்குமானால் விசுவாசத்தை விட்டு விலகி விடுவீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருக்கங்களில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நெருக்கத்தையே பார்த்துக் கொண்டு, சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய பிரதானமான மிக 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 பிரதானமான ஒரு காரியம் விசுவாசம். இது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாமே செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்துல எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா. நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, வாய்ப்பு இல்லாம கூட அதை பத்தி ஏன்னா கத்தர் நடத்த சொல்ல நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அவங்க சொன்னாங்க. உண்மையாகலுமே கத்தர் நடத்துறாரு, வித்தியாசமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. எப்படி இது நடந்தது? என்னை செய்ய சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். செய்ய சொல்லும் போது நான் செய்யும் போது என் விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு கத்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அந்த வசனத்துக்கு மார்க் 9 அதிகாரம் 23 வசனம். வாழ்க்கையில் நீங்க மறக்கவே கூடாது. மார்க் 9:23. மார்க் 9:23. இயேசுவை நோக்கி விசுவாசிக்க கூடுமானால், இப்படி எனக்கு பிடிக்கல, விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் இப்ப அடுத்தது மிக மிக முக்கியமான காரியம் பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் அவன் எப்படிப்பட்டவன்? போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு அற்புத தேவைக்காக, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விடுதலைக்காக வந்து நிற்கிறான். அப்ப அவன் உடனே பிள்ளையின் தகப்பன் ஆண்டவரை பார்த்து சொல்றான் பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற விசுவாச குறைவு, இந்த அவிசுவாசத்தின் ஆவி வெளியில போறதுக்கு நீங்க நம்ம ஜெபிக்கணும். இந்த அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கிற வரை நீ எழுப்பவே முடியாது. யாராவது எழுப்பிடுவாங்க கேட்டு பாருங்க, யாராலும் எழுப்ப முடியாது, எழுப்பவே முடியாது. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறேன். நான் சொல்றத சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. நான் கண்ணீரோடு கூட சத்தமிட்டு, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாச குறைவு இருக்கிறனால எனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னால ஜெயிக்க முடியல, நான் தோத்து போய்கிட்டே இருக்கிறேன். என் விசுவாசத்தை வருத்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. நீ ஜெபத்துல கேட்க இந்த செய்தியை கேட்கவே கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை, ஒரு முத்திரை போடுவோம். உங்களுக்கு விசுவாசம் வர 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 இந்த சமுத்திரத்தை, அந்த மலையை பார்த்து பேர்ந்துண்டு போய் சமுத்திரத்துல விழுந்து சொன்னா எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசத்தோடு நீங்கள் அதை சொல்லுவீர்களா, அது போய் விழுகும் என்பதாய் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. 2012 என் பையன் பிறக்கிற அந்த டைம்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த டாக்டர், அவங்களுக்கும் என் மனைவிக்கும் ஒரே டைம்ல கன்சீவ் ஆனாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து என் மகன் பிறக்கிறதுக்கு ஒரு 12 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவங்க குழந்தைய அவங்களே ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. முடிச்சு அப்புறம் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு வந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, நல்லா கவனிக்கணும், அது வரைக்கும் நல்லா இருந்தது. பிரசவத்துக்கு போகிற டைம்ல பாத்தீங்கன்னா மனைவியினுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தை தொப்புள் கொடி சுத்தி வச்சு ஆக்சிஜன் உள்ள போக மாட்டேங்குது, ஆபரேஷன் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க. எனக்கு முன்னாடியே கத்தர் அந்த மகனுக்கு என்ன பேர், பையனா மகன் என்ன பேர் எல்லாமே சொல்லியிருந்தனால அதை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், என்னை வந்து கையெழுத்து போட சொல்றாங்க. என்ன கையெழுத்து போடனா, பிள்ளை பிறக்காது, நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு எடுக்கணும், நீங்க ஒவ்வொரு டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமும் அது வந்து பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்துனாங்க. கத்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, பிள்ளை ஒரு சேதம் இல்லாம வெளியில வர போகுதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பின்ன ஏன் அவங்க அப்படி போட சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட சொன்ன, இல்ல எனக்கு டைம் வேணும், டைம் நேரமே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேணும்னு அவங்க என்ன பண்ணாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. அனஸ்தீசியா டாக்டர் வந்துட்டாங்க, ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டாங்க, கோச்சிட்டு போயிட்டாங்க. போய் அவங்களுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டாங்க. போகும்போது சொன்னாங்க, ஆர் யூ மேட் அப்படின்னாங்க. நீ பைத்தியமா அப்படின்னாங்க. எஸ் ஐ எம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பைத்தியம் தான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மனைவி அங்கதான் ரூம்ல இருக்கிறாங்க, வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளை எப்படி வரணும் தெரியுமா? மருத்துவச்சிங்க சொல்றாங்க, எபிரிய ஸ்திரீகள் நாங்க போறதுக்கு முன்னாடியே பிள்ளை பெத்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் பயங்கரமா இருந்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எபிரேய ஸ்திரீகள் நம்முடைய ஸ்திரீகளை போலலாம் அவங்க மிகவும் பலமுள்ளவங்களா இருந்தாங்க. நாங்க போய் மருத்துவச்சிகள், நாங்க போய் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கற கூட அவங்க பிரசவச்சிக்கிறாங்க, அவ்வளவு பலமுள்ளவங்களா இருந்தாங்க. இதை வச்சுதான் நாங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப மனைவிட்ட கேட்ட, உனக்கு பயமா இருக்குதா? இல்ல நீங்க என்ன செய்றீங்களோ சொல்லுங்க, ஜோம் பண்றேன்னு. உனக்கு வலிக்குதா? வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. பிள்ளை அசைவு இருக்குதானா? இல்ல பிள்ளையோட அசைவு குறைவா இருக்கிறது. மூச்சு விட முடியுதானா? என் மனைவிக்கு வீசிங் வேற இருக்கு, அதனால மூச்சு விட முடியும், ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரு சகோதரியை தோல்ல தொட்டு, பிரதர் இதெல்லாம் வாழ்க்கையில போராடக்கூடாது, இப்படிதான் இருக்கக்கூடாது, முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், உங்களுடைய வேலையை பாருங்க சகோதரி, என்கிட்ட நீங்க இது பேச வேண்டாம், நான் விசுவாசத்தை நிக்கிற கத்தர் கிரீசி வரணும். அவங்க சொன்னாங்க, நீ எல்லாம் பாரு, இப்ப தோத்துட்டோம், பிள்ளை நீ உயிரை கொடுக்க போற, பிள்ளைய உயிரை கொடுக்க போற, வாங்க போங்கன்னா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை பத்தியில பார்க்கல. சுத்தி நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நம்மள வந்து விசுவாச குறைவுகளை நடத்துவாங்க. பலவீனம் வந்துருச்சா, ஏன் இந்த டாக்டரை பார்த்தா போ, ஆயுர்வேதிக்கு போ சரியாயிரும், அங்க போனா அவங்க ஹோமியோபதி போ சரியாயிருவாங்க. நம்மளை திசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு கலக்கம் வர ஆரம்பித்தது. மறுபடியும் பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அனஸ்தீசியா டாக்டர் வெயிட் பண்றாரு, சிக்னேச்சர் கையெழுத்து போடுங்கிறாங்க. நான் போட மாட்டேன்னா அப்ப நீங்க ஆஸ்பத்திரி விட்டு வெளியில போயிருங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க ஆஸ்பத்திரிக்கு கெட்ட பேர் வருங்கிறாங்க. ஒண்ணும் நடக்காதுமா, தைரியமா இருங்கன்னா, ஏங்க எங்களுக்கு தெரியுங்க, நாங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம்னு சொல்லி நிறைய காரியங்களை சொன்னாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லி நானே, என் தாய் தகப்பன், என் மனைவி எல்லாரும் இணைந்து ரூம்ல கதவை பூட்டிட்டு ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டு இருக்க மனைவி வேணும்னு ஒரு சத்தம் போட்டாங்க. என்ன ரொம்ப வலிக்குது. நான் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன், என் வயிற்றுக்குள்ள இருக்கிற, என் மனைவி வயிற்றுக்குள்ள இருக்கிற என்னுடைய குழந்தை, எங்களுடைய குழந்தை இயேசுவின் நாமத்தில் வெளியில் வரும்படி விசுவாசத்தோடு கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆமென் சொல்லுங்க.
அந்த போராட்டத்தை உங்ககிட்ட சொல்றது சாதாரணமா இருக்கிறது. கடந்து வரும் பொழுது நான் கடந்து வந்த நேரத்தில் அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். சாதாரண காரியம் கிடையாது. அதை வெளியில வரும்படி கட்டளை கொடுத்தோம். மனைவி ஐயோ வலிக்குது நாங்க உடனே நான் சொன்னேன், டாக்டர் கூப்பிட்டு மனைவி வலிக்குதுங்கிறாங்க, லேபர் பெயின் வந்துருச்சு நினைக்கிறேன். அதை நான் சொல்லணும். நாங்க நீங்க சொல்ற வரைக்கும் போதும், நான் சொல்றேன் கூட்டிட்டு போங்க. அவங்க என்கிட்ட பயங்கர கோபத்தோடு கூட, எரிச்சலோடு கூட, மூர்க்கத்தோடு கூட அவங்க தாதிமார்கள் எல்லாரும் போவாங்க. போக லேபர் வார்டுக்குள்ள போய் ஆபரேஷன், அந்த வார்டுக்குள்ள போகிறக்குள்ளேயே குழந்தை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. வழியிலேயே மனைவி குழந்தை பெற்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே திரும்பி டாக்டர் அங்க இருக்கிறவங்கள சொன்னாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது குழந்தைக்கு ஆபரேஷன் டாக்டருக்கு மறுபடியும் கூட்டு போயிட்டாங்க. எனக்கு கர்த்தர் பாப்பா வெளிப்பட்டா, பையன் வெளிப்பட்டாங்க. நான் சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒண்ணுமே இல்ல, விசுவாசிங்க. ஒரு கூட என்ன அநேக வெறும் பாத்திரத்துக்கு கர்த்தர் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிங்க. உங்ககிட்ட ஆண்டவர் பெருசா எதையுமே கேட்கல. நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஆண்டவர் கேட்கல. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி, அவ்வளவுதான். ஆண்டவரே அதுல 100 மார்க் எடுக்க முடியும், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசி. கர்த்தர் உனக்கு ஆக பண்ணுவார். பயம் தூக்கி போடுங்க, குழப்பத்தை தூக்கி போடுங்க, 2 மனசை தூக்கி போடுங்க, சந்தேகத்தை தூக்கி போடுங்க. மத்தவங்க சொல்ற நிறைய காரியங்களை நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வருத்திக்க பண்ணி உங்க பயங்களுக்கு நீங்களாக்கி அவரே உங்களோட பேசி உங்களை எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போவார். எதை கடக்க பண்ணணும் அதை கடக்க பண்ணுவார். எந்த இடத்தில் நிற்க வைக்கணும் அந்த இடத்தில் நிற்க வைப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிருச்சு. ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பலனும் மற்ற போயிருச்சு. அப்ப அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் 4, 17, 18, 19, 20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து சொல்ல எடுக்க வேண்டாம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணின தன் தேவனிடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல பலவீனனா இல்லாதபடி விசுவாசத்துல வல்லமையுள்ளவனாய் இருந்தானாம். ஆமென். ஆகினால அவனை ஆண்டவர் என்ன செய்தாராம்? பிள்ளையை பெற்றுக் கொள்ளும்படியான கிருபைக்குள்ள நடத்தினாராம். விசுவாசத்தில் இணைக்கணும். 3 காரியங்களை சொல்ல போகிறேன். எதை விசுவாசிக்க போறீங்க? நிறைய இருக்கிறது. 3 காரியம். எதை விசுவாசிக்க போறீங்க? எந்த இடத்துல நின்று எந்த சூழ்நிலையில எதை விசுவாசிக்க போறீங்க? வேகமாக கர்த்தருக்கு சித்தமான 4 காரியம், நேர இருக்குமான 5 காரியம், இல்லைன்னா 3 காரியத்துக்குள்ள வேகமாக உங்களை முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 10வது எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டுல 11வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நல்ல கவனிங்களை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தமக்கு பின் செல்லுகிறவர்கள் யாரு? ஆண்டவருடைய சீசர்கள் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்லி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமார கடைசி நாள்ல வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கடைசி நாள்ல வரும்பொழுது விசுவாசத்தை யார்கிட்ட இருக்குது, எங்க இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்படியா ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். அப்படின்னா சீசர்களிடத்துல ஒரு பெரிய விசுவாசத்தை எதிர்பார்த்தால் அந்த விசுவாசம் வேற ஒருவன் கிட்ட அவர் பார்க்கிறார். யார் அவன்? 100க்கு அதிபதி. அவனுடைய வேலைக்கார கொடிய திமிர்வாதத்தில் இருக்கிறான். ஆண்டவர் கிட்ட வந்து அவன் கேட்கிறான்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கால சொல்லப்பட்டு இருக்கும். அவன் பரிசேயர்களை, ஆயக்காரர்களை, பரிசேயர்களை அனுப்பி, நியாயசாஸ்திரிகளை அனுப்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லியிருப்பான். வேலைக்காரனுக்காக அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இவன் நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான், நம்முடைய கிறிஸ்துவ ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுறதுல நிறைய உதவிகளை செய்யறான், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்ததுனால இவனுக்கு இந்த உதவி செய்வதற்கு அவன் பாத்திரமானா இருக்கிறான், நம்ம வேலைக்காரனுக்கு நீங்க சுகம் கொடுத்திருக்க அவன் தகுதி உள்ளவனா இருக்கிறான் சொல்லி அவங்க போய் கேட்பாங்க. இந்த இடத்துல மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், இவனே கேட்டது கூட சொல்லப்பட்டிருக்கும். அப்படியான நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், என் வீட்டுல என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்படுகிறான், அவன் கையும் காலும் வரல, அவன் செயல்படாம இருக்கிறான், எனக்கு அவன் ரொம்ப பிரியமான வேலைக்காரன், ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியல, அவனை
அவனால எழுந்திருக்க முடியல, அவனால எதுவுமே செயல்பட முடியல, அவன் வேலையை செய்ய முடியல, அவன் ஒருத்தரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது போல இருக்கிறது, அவனுக்காக நீ வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றான், அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இங்கதான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 8வது வசனம், 160 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுங்க, என் வேலைக்காரன் 9வது வசனம் வாசிக்கிறேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறேன், எனக்கு இருக்கிற 100 பேர் வேலை செய்யறாங்க. நான் இங்க ஒரு காரியத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாஸ்டர் வந்து ஸ்டாண்டு கொடுத்தோன்னே அந்த தம்பி அந்த ஸ்டாண்ட் எடுத்து என்ன பண்றாரு, உடனே புரிஞ்சுக்கிட்டு அதை உடனே வேலை செய்யறாரு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதுனால சொன்னவன செய்யறாங்க, ஸ்டாண்டு, கேமரா, இப்படி ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொன்று ஒழுங்குபடுத்த போது அதை செய்யறாங்க. கீபோர்டு நகர்த்துவீங்க, கீபோர்டு கேபிள மாட்டுங்க, ஒன்னொன்னு சொல்லும் போது செய்யறாங்க. ஒரு போதகர், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதகர், தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு போதகர், தனக்கு கீழே இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் அதை செய்கிறார் என்று சொன்னால் 130 சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உண்மை பெரியவராய் பார்க்கிறேன், உங்களிடத்துல நான் பெரிய காரியத்தை பார்க்கிறேன், மிகவும் பெரியவர், நான் உண்மை விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறேன், நான் ஒருத்தனை போன் சொல்ல போறாண்டவரே, ஒருத்தனை வான் சொல்ல வராண்டவரே, நான் என்ன சொன்னாலும் செய்யறான். அப்படியானா நான் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கும் போது என்னுடைய அதிகாரத்துக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறான், என்னுடைய வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறான் சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கேயோ இருக்கிற வேலைக்காரன் சுகமடைவான் என்பதா ஆண்டவர் பார்க்கிறாரு. என் வார்த்தையில் இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கியா, என் வார்த்தை மேல இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கியா, இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கியா. உடனே சீசர்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலாப்பா, என் அன்பு பிள்ளைய உனக்காக ரத்தம் சிந்தினே, உனக்காக பாடுபட்டேனே, உனக்காக நானே உயிரோடு கூட எழுந்து வந்தேனே, உனக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறேன், நீ சேட்டில் இருக்கும் தூக்கி எடுத்தேனே, இக்கட்டிலிருந்து தூக்கி எடுத்தேனே, உன் நெருக்கத்திலிருந்து உனக்கு காப்பாற்றினேனே, உனக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் ஒரு வேறொரு மனுஷங்கிட்ட இருக்கிறது, வேறொரு மனுஷங்கிட்ட இருக்கிறது. அவன் புறஜாதியா இருந்த பொழுது அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிதா இருந்தது. ஆண்டவர் அவனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார், அவனை புகழ்ந்தார், அவன் மேல மிகவும் ஆச்சரியம் உண்டானது. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்பதாக அவனுக்கு எங்க விசுவாசம் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இருந்தது. இதுக்கு நீங்க ஆமென் சத்தமா சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கணும். பரலோகத்தில் சாட்சி இருக்கிற மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை நமக்குள்ள மாம்சமாகி சத்தியமாகி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அவர்களுடைய வாழ்க்கையில படுத்து கிடக்கிற எல்லாம் எழுந்திருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆசீர்வாதம் படுத்து கிடக்கிறதா, உன்னுடைய பலன் படுத்து கிடக்கிறதா, உன்னால செயல்பட முடியாமல் இருக்கிறதா, உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியாமல் இருக்கிறதா, நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், வசனத்தை விசுவாசியுங்கள், கர்த்தர் அதை எழுந்திருக்க பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்க கூடுமானால் ஆமென் சொல்லுங்க. மாத்திட்டீங்களா? மாத்திட்டீங்களா? கரெக்டா தான் சொன்னீங்க. பாத்தீங்களா, சந்தேகம் வந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் விசுவாசிக்க கூடுமானால் சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். நீங்க சத்தமா சொன்னா முடிக்கவே மாட்டேன். பாஸ்டர் வந்து ப்ளீஸ் முடிச்சிருங்கன்னு சொன்னாலும் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா பேசிக்கிட்டே போறோம், பேச ஆரம்பிக்கணும். நீங்க விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எதை விசுவாசிக்க போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க போகிறோம், வசனத்தை விசுவாசிக்க போகிறோம். நீங்க சரியில்லை, சத்தமாய் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1995 ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த கூட வந்த நேரத்தில் எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரோட நித்தமும் நடத்தின்னு சொல்லிட்டு. அது எனக்கு எப்படி பண்றது தெரியல. நாட்களாக அந்த வசனத்தை நான் டெய்லி சொல்ல ஆரம்பிச்சேன், வசனத்தை பேச ஆரம்பிச்சேன். நித்தமும் நடத்துறாரு சொல்லி. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி அறிக்கை பண்ண நம்ப அதை விசுவாசிக்க கர்த்தரை நித்தமும் என்னை நடத்துகிறதுனால பார்க்க முடிந்தது. விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா.
அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப வேதத்துல இந்த வசனத்தை நம்பினவர்கள், வார்த்தையை நம்பினவர்கள் எல்லாம் அப்படியே நடந்தது. நீ போ, அப்படியே செய், என்னுடைய வார்த்தையின்படியே செய்யு. எலியா சாரிபாத் விதவைக்கு சொல்றான். அவன் நம்பிட்டு போறான், வார்த்தையின்படியே போறான். இருக்கிறதே கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், சொல்லிய பொறுக்கிட்டு அவனும் பிள்ளைய தற்கொலை பண்ணி சாக போற நேரத்துல எலியா சொல்றான், நீ போ, முதல்ல எனக்கு அப்பத்தை செஞ்சு கொண்டு வா, என் வார்த்தையின்படியே கொண்டு வா. அவள் வார்த்தையின்படியே கொண்டு வந்ததால் நடந்தது என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு அவள் விதவை செஞ்சப்போ நடந்தது என்ன தெரியுமா? பஞ்சகாலம் முடிகிறவரை பானையில மா குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை. அவளும் அவள் வீட்டாரும் எலியாவும் சேர்ந்து பஞ்சகாலம் முடிகிறவரை திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். விசுவாசிக்கிறீங்களா? கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது இருந்து என்ன இல்லாம இருக்கிறது என்ன? கையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்படிப்பட்ட வார்த்தையில கிடைச்சிச்சுன்னா கையை தட்டி இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும். இது கை தட்டுறது இல்ல, இது வேற தட்டுறது. கை தட்டுறது வேற. நல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆமென். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். வார்த்தை விசுவாசிக்கணும். நோவா கிட்ட கர்த்தர் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துறார். இதெல்லாம் செய்யணும். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, அபியாசம் கிடையாது. அவன் அதை செய்ய 120 வருஷம் செஞ்சான். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. நீ வசனத்தை விசுவாசிக்கும் போது, வசனத்தின்படி நடக்கும் பொழுது எல்லாருமே உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அதை பத்தி எல்லாம் பார்க்காத. நீ அந்த விசுவாசத்தோடு போகும்பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஆகும், கூடும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில, பாவிகளுடைய வழியில, பரியாசகர் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 39 தாவீது சொல்றான், தியானிக்கல எனக்குள்ள அனல் கொண்டது. எம்மாவுக்கு 2 சீசர்கள் போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அந்த 12 சீசர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான். 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேர் 2 பேர் நான் நினைக்கிறேன் அவங்க மிக முக்கியமானவா நினைக்கிறேன். எருசலேமிலிருந்து இருந்து 7 அல்லது 8 மைல் தூரம் இருக்கிற எம்மாவுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஐயோ, என் பிள்ளைங்க போறாங்களே, என்ன விட்டு போறாங்க, அவர் பின்னாடியே போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கூட வராரு, அவங்களால விசுவாசிக்க முடியல. போய்கிட்டே இருக்கும்போது அங்க போய் வீட்டுக்குள்ள போற நேரம் வரும்போது அவங்க சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, ராத்திரி ஆயிடுச்சு, அவங்க தங்கிக்கலாம்னு அப்பத்தி எடுத்து பிக்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டோன்னு இயேசு காணாம போயிட்டாரு. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்னத்த பேசினாரு? வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை விவரித்தவர்களுக்கு காண்பித்தாராம். வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை விவரித்து காண்பித்தாராம். வேதத்தில் என்னை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறது சொல்ல விவரித்து சொல்ல என்னைக்கெல்லாம் வேதத்தை விவரித்து நீ வாசிக்கிறையோ, விவரித்து கேட்கிறையோ, விவரித்து புரிந்து கொள்ளுகிறாயோ, அன்னைக்கெல்லாம் இறுதியில் கொழுந்து விட்டு எரியும். நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நீ எம்மாவில் இருக்க மாட்டாய், எருசலேமில் இருப்பாய். ஆமென். நிறைய நேரத்துக்கு எம்மாவுக்கு போயிடுறோம், எம்மாவில போய் உட்கார்ந்துக்கிறோம். ஐயோ, எனக்கு போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு. காரணம் நம்ம தான் வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை குறித்து எடுத்தா நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகிறாரு. அங்க போய் சாத்தான போ வல்லமையா ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பசி உண்டாயிட்டோன்னு சாத்தான் என்று சொல்றான். கல்லுகள் அப்பங்களா மாத்தணும்னு அவர் எதை வச்சு ஜெயிச்சார் தெரியுமா? வசனத்தை வச்சுதான் ஜெயிச்சாரு. சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்படியே வேத வசனங்கள் எழுதி இருக்கிறது அவர் உள்ள வாங்கி இருந்ததுனால அந்த வசனத்தை எடுத்து சாத்தான் இடத்துல சொல்லும் பொழுது அவனால அதை மேற்கொள்ள முடியல, அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அங்கே அவனை ஆண்டவர் வசனத்தினால ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க. உடனே சாத்தா சும்மா விட்டுருவானா? அடுத்தது கூப்பிட்டு போறான், உப்பரிக்கு மேல ஏறுன்னு சொல்லி வசனம் இப்படி சொல்லி இருக்கிறேன். உடனே அவன் வசனம் பேசுவான். உங்களுக்கு வசனம் தெரியுதா இல்லையா? சாத்தானுக்கு நல்ல வசனம் தெரியும், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நல்ல வசனம் தெரியும், அந்நியனுக்கு நல்ல வசனம் தெரியும். நம்ம தான் வசனத்தின்படி நடக்கிறதுல, வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது இல்ல. அவன் வசனத்தை பேசுறான்னா மறுபடியும் ஆண்ட வசனத்திலே ஜெயிக்கிறார், மறுபடியும் வசனத்தை பேசுறான், வசனத்திலே ஜெயிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் என்பதாக. இவ்வளவுதானா? நீங்க ஆமென் சொல்றது எப்படி திரும்ப வந்தது? அவன் விலகி போறதோட கூடயே இருக்கிறதாங்க நல்லதா இருக்குது எனக்கு அப்படிங்கிற எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. சாத்தான் அவரை விட்டு விலகி, அப்படி எவ்வளவு பெரிய ஆமென் சொல்லி இருக்கணும். சாத்தான் அவரை விட்டு, நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமென் சொல்லு. சாத்தான் அவரை விட்டு விலகி போனா. சரி, இப்ப விலகி போயிட்டா வசனத்தின்படி செய்ததனால அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். நீங்க வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது, அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படியே நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு போராடுகிற பிரச்சனைகளை உங்களை விட்டு தள்ளி ஆண்டவருடைய தூதர்கள் உங்களுக்காக வந்து பணிவிடை செய்வார்கள், உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு இடைபடும்.
நாள் பைபிளை வாசித்துக்கிட்டே இருந்தேன். நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த காரியத்துக்கு எடுத்துக்கலாம். சங்கீதம் 119 எடுங்களேன். சங்கீதம் 119 எடுங்களேன். எனக்கு திடீர் ஞாபகம் வரவங்க உங்களோட கூட சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119 தாவீது வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிள் தூக்கி காமிங்க. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பைபிள் இப்ப நான் யார்கிட்டயே ஒரு பைபிள் வாங்குவேன். சும்மா விளையாட்டுக்கு தான் நான் கேட்கறேன். கொடுத்தீங்கன்னா உங்க பைபிளை நான் தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க அந்த பைபிளை உபயோகப்படுத்துறீங்களா உபயோகப்படுத்தலையான்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஒரு பாட்டு எழுதி வச்சிருந்தார், பாட்டு நோட் ஒன்று வச்சிருந்தார். அதை பார்த்தேன், அது நஞ்சு பிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன் கேட்டீங்கன்னா அது உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிற. அது உபயோகப்படுத்தாம எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும், அழகா இருக்கும், பாக்குறதுக்கு அழகாவே இருக்கும். அப்ப நிறைய பேரோட பைபிள் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த அம்மா பைபிள் அது உண்மையாக நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வச்சிருக்கிறாங்க பாருங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே அந்த மாதிரி இருக்கணும், எடுத்த வரணும். ஒரு பேப்பரோட ஒரு பேப்பர் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்க பைபிளை சரியா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அழகுக்கு வச்சிருக்கீங்க, அழகுக்கு பரவாயில்லன்னு. ஒருத்தர் வந்து என்கிட்ட பைபிள் கேட்டார். எதுக்கு நான் தலைவாணியில வச்சு படுத்துட்டா கெட்ட சொப்பனம் வராதுன்னு சொன்னேன். எங்க தலையில வச்சு படுத்துக்கிட்டானே, தலையில வச்சு படிக்கிற பைபிள் அப்படி கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். பைபிளை நீங்க டெய்லி வாசிக்கணும். நிறைய பேருக்கு பைபிளை வாசிக்கும் போது எதுல வாசிப்பாங்க தெரியுமா? கேலண்டர்ல. எனக்கு இந்த இந்த கேலண்டரை பார்த்தா எனக்கு சரியான கோபம் வரும். ஏன் கேட்டீங்கன்னா ஜனங்க ஏதோ படிக்கணுங்கிறக்கா போட்டாங்க. ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அதை தங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. டெய்லி அந்த கேலண்டரை போட்டு குறிக்கிற மாதிரி வசனத்தை பார்த்துட்டு போயிருவாங்க. அதை மட்டும் அவ்வளவுதான். அதனால ஒரு கிரையில் உங்க வாழ்க்கையில் நடக்க போறதே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படின்னு ஒரு நாள் பைபிள் வாசிக்கணும், சங்கீதத்தை வாசிக்கிற தாவீதை குறித்து எனக்கு ஆண்டவர் சரியா காண்பித்தார். நான் உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்களேன். வசனத்து மேல எவ்வளவு பசி தாக்கம் உள்ளவனா, எவ்வளவு வாஞ்சி உள்ளவனா இருந்திருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் தாவீதினுடைய சிங்காசனத்தை நிலைவரப்படுத்தினான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பிரதர் ராஜு எனக்கு ஒரு பாட்டு பாடிப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நீங்க சொல்லி பாட்டு பாடுற நிலைமையா இருக்குது. நல்லா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உள்ள வாங்குறீங்களா? உள்ள வாங்குறீங்களா? உள்ள வாங்குறீங்களா? உள்ள வாங்குறீங்களா? ஆமென், ஆமென். நம்ம வாங்கின ரியாக்ஷன் வரணும்ல. நேற்று சொன்ன ரியாக்ஷன் திரும்பி வரணும்ல. ஆமென் சொல்லணும், பிரைஸ் சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷனலா இருந்துடக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நிக்க நித்தமும் வித்தியாசமா கர்த்தர் நடத்துவார். சரி, போகட்டும், நேரம் போகிறது. சங்கீதத்துல 119 எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா கேட்க? எடுத்தாச்சு. 1வது வசனம் வாசிங்க. வாசிங்கன்னு சொல்லல, வாசிங்கன்னு சொன்னேன். சபையார் வாசிங்க. 1வது வசனம் போதும். வசனத்தை சொன்னாரா? 1வது வசனத்தை சொன்னாரா? சரி, 9வது வசனம் வாசிங்க. நீங்க இந்த சங்கீதத்துல 110 சங்கீதத்துல 1வது வசனம், அடுத்தது ஒரு தலைப்பு வரும் பாருங்க, பேத்துன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல 9வது வசனம், அடுத்தது ஒரு தலைப்பு 17வது வசனம் வாசிங்க. உங்கள் அடியை கண்டுகொள்ளமாயிரும், அப்பொழுது நான் புரிந்த உங்கள் வசனத்தை கைக்கொள்வேன். 25வது வசனம் வாசிங்க. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 41வது வசனம். ஆமென், ஆமென். 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தின்படி அடியேனுக்கு நினைத்தருளும். 57 கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். 65 கர்த்தாவே உமது வசனத்தின்படி ஒரு அடியேனை நன்றாய் நடத்தினர். 73 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனா மாற்றும். இப்படி நீங்க பாருங்க. 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிற விளம்பின வேதமே எனக்கு நலன் நலன். ஹல்லேலூயா. 81வது வசனம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிற. 89 கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்க முழுசு வாசித்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வசனத்தையே சொல்லிக்கிட்டு வருவாரு. 113 பாருங்களேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்துல பிரியமாயிருக்கிற ஆண்டவருடைய 136வது வசனம் பாருங்களேன். உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. ஆண்டவரே வசனத்தை கவனிக்காம இருக்கிறாங்க, வசனத்தின்படி நடக்காம இருக்கிறாங்க, அதனால என் கண்களில் கண்ணீர் வருகிறது ஆண்டவரே சொல்லி சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அன்னைக்கு வசனத்தை குறித்து எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்க. எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்க. இந்த வார்த்தையை 100க்கு அதிபதி நம்பினான். இந்த வசனத்தை 100க்கு அதிபதி நம்பினான். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். என்
வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம், இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது நிச்சயமாகவே எங்கேயோ இருக்கிறேன் வேலைக்காரனை சுகப்படுத்த சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிற உன் வார்த்தையின்படியே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. ஆமா, தட்டுங்க. பாருங்க பாருங்க, எதிர்பார்க்கிறேன், நானே எதிர்பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்ப்பாரு. ஆமா, சமைக்கிறதுக்கு மாத்திரம், துவைக்கிறதுக்கு மாத்திரம், கிள்றதுக்கு மாத்திரம், அடிக்கிறதுக்கு மாத்திரம், தவறு பண்றதுக்கு மாத்திரம் கைகள் இல்லைங்க. அதுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கை எதற்கு தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வசனத்தை விசுவாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வேதத்தின்படி நடக்கிறேன். இதை விசுவாசிக்க விசுவாசிக்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக. தானியேல் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடினாலே சிங்க கவிக்குள்ளே அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. வசனம் சொல்லுகிற பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பாதம் கல்லில் இடராது. ஆமென், ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கண்மணி திருப்தியாக்குவாரா? உச்சிதமான கோதுமை உங்களை போஷிப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை விசுவாசிக்கிற யாரானா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் அவர்களுக்கு அது ஆகும், அது ஆகும், அது கூடும். நிறைய பேருக்கு ஏதோ கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த தேவ மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு உறுப்பாகவும் குறைந்து போகிறதும் இல்லை, அழிந்து போகிறதும் இல்லை. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், வானம் சுருட்டப்படும். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஒரு நாள் ஒருபோதும் அழிந்து ஒழிந்து போகிறது இல்லை. நல்ல உபதேசங்களுக்கு மத்தியில, தவறான உபதேசங்களுக்கு மத்தியில, நூதனமான உபதேசங்களுக்கு மத்தியில, மனுஷனை பிரியப்படுத்துகிற உபதேசங்களுக்கு மத்தியில, என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேதத்தை வாசிப்பாயானால் தாவீது சொல்லுகிறான், இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அவன் கண்களை திறந்தபடினால்தான் தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். உன் வாழ்க்கையில பலவீனமா வசனம் இருக்கிறது, வருத்தமா வசனம் இருக்கிறது. நீ வருத்தத்தோடு இருக்கும்போது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்பதாக. பலன் இல்லாத பொழுது நீங்கள் வசனம் சொல்லுகிறது, பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதாய் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு எல்லாமே ஆகும். அவர்கள் விசுவாசிக்கிறபடி அவர்களுக்கு கூடும். வசனத்தை தூக்கி போட்டு தாவீது சொல்றான், ஜனங்க வசனத்தை வாசிக்காத என் கண்களை தார தாரையா கண்ணீர் வருது, ஐயா, தார தாரையா கண்ணீர் வருது. நீர் தாரையிலும் கண்களுக்கு ஓடுகிறது. வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நிறைய படி வாழ்க்கையில வசனத்தின்படி நடக்காததுனால வசனத்துக்கும் வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளைகிற எல்லாரும் சில தேவ மனிதர்களா என்னை கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. பிரியாணி வாங்கி கொடுக்கும் போது எல்லாம் சாப்பிட்டோம். நல்லா நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஒரு 8 பேர் சாப்பிட்டுட்டு நல்லா வசதி வாய்ப்போடு கூட இருக்கிற, வேலை செஞ்சுக்கிட்டே பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட தப்பு இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, போதனை பண்ணி தொண்டையில கத்து போயிரு. இப்போ அப்படி கிடையாது. எங்க கூடுனாலுமே சாப்பாடு தான். என்ன சாப்பாடு, என்ன போடுற, அதை போடுற, இதை போடுற, அதை செல்ஃபி எடுத்து, அதை போட்டோ எடுத்து போட்டு நாங்க இதை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இந்த ஹோட்டல் சாப்பிட்டோங்கிற அளவுக்கு ஹோட்டலும் பெருகிருச்சு, பெருந்தினிக்காரர்களும் பெருகிட்டாங்க. கடைசி நாட்கள் பெருந்தினிக்காரர்கள் பெருவா இருக்கிற மாதிரி எல்லாமே பெருகிட்டாங்க. அப்படி போய் சாப்பிட்டு இருக்க முடிய வெளியில வந்தோன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க. நான் அது குடிக்கிற வழக்கம் கிடையாது. ஆளுக்கு எடுத்து பீடாவை வாயில போட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தமா இருந்தது, பீடா வாயில போடுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அண்ணனுக்கு ஒரு பீடா கொடுங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, அவங்களுக்கு பேசிக்கிறாங்க, அண்ணனுக்கு பீடா கொடுத்தீங்கன்னா உனக்கு வேற பிரச்சனையை பேசுங்க, அவர்கிட்ட பேசிடாது, நம்ம பேசாம வெளியில வர்றாங்க. வெளியில வந்த உடனே அப்படி எல்லாம் நிக்க கேட்டேன், ஏன் பீடா போட்டீங்கன்னு கேட்டேன். பிரியாணி சாப்பிட்டு பீடா போட்ட உடனே ஜீரணமாயிருந்தாங்க. உடனே நான் சொன்னேன், எல்லாம் கைகளை பிடிங்க, எல்லாம் வட்டமா கை பிடிச்சாங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மனிதனுடைய வாயில கல்ல தின்னா கூட ஜீரணமாகக்கூடிய நல்ல ஜீரண உறுப்பு கொடுத்திருக்கும் பொழுது பிரியாணி சாப்பிட்டா பீடா சாப்பிட்டா தான் ஜீரணமாக சொல்லி பீடா போட்டுட்டு இருக்கிறதுனால இவங்க வயிற்றுல இருக்கிற ஜீரண உறுப்புகளை கெட்டு அழிந்து நாசமா போ.
எல்லாம் கையில் என்ன இப்படி ஜெபம் பண்றீங்க? அப்புறம் கல்ல தின்னா கூட வயிற்றுல ஜீரணமாக கூடிய ஜீரண உறுப்பை கத்தர் கொடுத்திருக்கும் போது பீடா தின்னாதான், பீடா சாப்பிட்டாதான், பீடா போட்டாதான் உனக்கு வந்து ஜீரணமாக சொன்னா உன்னோட விசுவாசம் எங்க? உன்னோட விசுவாசம் எங்க? என்ன நான் எல்லாம் வயிறு பீடா தூக்கிட்டு என்னன்னு எனக்கு ஒன்னும் ஆயிராது, ஜீரண உறுப்பு கெட்டு போயிடாது, என்ன எப்படி ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு நல்லா கவனிங்க. நீங்க புரிந்து கொள்ளணும், நம்ம வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடை காமிச்சிட்டோம். வசனத்தை எங்கேயோ பேசுறோம், வசனத்தின்படி எப்படி இருக்கிறோம், ஆனா வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் வசனத்தை பேசுகிறவர்கள் தான், ஆனா வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? அது அங்க இங்க நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடித்த மாதிரி நடப்பேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும் பயந்து போனார்கள், நடுங்கி போனார்கள். இப்ப அவங்க பீடா போடுறதில்ல, அவங்க என்ன சாப்பிட்டாலும் நீ எலும்பையே கடிச்சா கூட கடிக்கக்கூடிய பல்ல கொடுத்திருக்கிறாரு, உள்ள போனா கூட கரையக்கூடிய வயிற்றுக்குள் அநேக விதமான காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறபடி நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆகும் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எதை விசுவாசிக்க போறீங்க? எதை விசுவாசிக்க போறீங்க? வசனம், வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 1:1 யோவான் சொல்றான், நாங்கள் ஆதி முதல் பார்த்ததும் நோக்கி பார்த்ததும் தொட்டு பார்த்ததுமான அந்த ஜீவ வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறது ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இது ஊன கணுக்கள் உருவாக்கி விடும், உங்களை பலப்படுத்திடும், உங்களை உச்சிதமான இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும். கர்த்தர் சொன்னது சொன்னபடி நடக்கும். ஆமென். வசனத்தை விசுவாசிப்பீங்களா? வசனத்தை விசுவாசிப்பீங்களா? வசனத்தை விசுவாசிப்பீங்களா? வார்த்தையின்படி நடப்பீங்களா? உங்களுக்கு எல்லாமே ஆகும், எல்லாமே கூடும். ஆமென். வசனத்தை கனப்படுத்துங்க. காலையில் எழுந்து சொன்ன வசனத்தை வாசிங்க, படுக்கிறதுக்கு போறதுக்கு வசனத்தை வாசிங்க. நீங்க காலையில் எழுந்த உடனே எதை பாக்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க இரவு படுக்கும் போது எதை பார்த்துட்டு படுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். காலை எந்திக்கும் போது வாட்ஸ்அப் பேஸ்புக் பாத்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். முடிக்கும் போது பேஸ்புக் வாட்ஸ்அப்போடையே பார்த்துட்டு படுத்து தூங்குவீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதனாலதான் உங்க வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியல. நீங்க எழுந்திருக்கும் போது வசனத்தின்படியே எழுந்திருக்கணும், தூங்கும் போது வசனத்தின்படியே தூங்கணும். எல்லாருமே செத்து தான் காலையில பிழைக்கிறோம். யாராவது நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு உயிரோடு வருவேன் நிச்சயம் இருக்குதா? நிச்சயம் இருக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, நான் காலையில எந்திரிச்சு உயிரோடு வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப முடிக்கும் போது ஆண்டுடைய பிரசன்ன வசனத்தின்படி முடிங்க. வசனத்தை வாசிச்சுட்டு வசனத்தையே தியானிச்சுட்டு அப்படியே தூங்கிருங்க. காலையில் எழுந்திருக்கும் போது புதுசா வசனத்தை வாசிங்க, வாசிச்சுட்டு அந்த வசனத்தை தியானிச்சுட்டு எழுந்துருங்க. எழுந்திருக்கும் போது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஜெயமாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் மகிமையாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். அதனால 100 சொல்லுகிற அந்த வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒருத்தரை போஞ்சனா போறான், நீங்க அந்த சராசரத்தை படைத்தவர். நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்கேயோ இருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற, நடக்க முடியாம இருக்கிற, படுத்து கிடக்கிற, செயல்பட முடியாமல் இருக்கிற அவனை உம்முடைய வார்த்தை எழும்ப பண்ணிரும். அவன் விசுவாசித்தபடியே கர்த்தர் சொல்லுகிறான், படுத்திருந்தவனை, செயல்பட முடியாதவனை கர்த்தருடைய வார்த்தை எழும்ப பண்ணினது. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்க கூடுமானால் இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்களேன். இரண்டாவது காரியம் சீக்கிரமாய் வேதத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். எதை விசுவாசிக்க போறீங்க? முதல் காரியம் கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை விசுவாசிக்க போறீங்க. இரண்டாவது காரியம் இதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இரண்டாவது காரியம் மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். சீக்கிரம் அடுங்க. வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இப்ப கவனிங்க, முதல்ல வார்த்தையை விசுவாசிக்கணும், இரண்டாவது வல்லமை விசுவாசிக்கணும். ரெண்டு பார்வையற்றவர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப பதிலே சொல்லாம போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஆண்டவர் உட்கார்ந்து அங்கே அவங்க வர்றாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்கிறாரு, இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? பார்வையற்றவங்க சொன்னாங்க, ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன். நாங்க பார்வையற்ற நீங்க என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லல. பார்வையற்ற 2 பேர் சொன்னாங்க, இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறேன். நாங்க அவங்க என்ன சொன்னாங்க? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன். நாங்க நீங்களா யாரே பார்வை இருக்கிறாங்க, நீங்க அவங்க கிட்ட கேட்ட சொன்னீங்களா? சொல்லல. நான் திரும்ப கேட்கிறேன், இதை செய்வதற்கு, எதை செய்வதற்கு? உனக்கு அற்புதத்தை செய்வதற்கு, உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு, உன்னை ஜெப வீரனை மாற்றுவதற்கு, உன்னை நல்ல ஊழியக்காரனை மாற்றுவதற்கு, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு, வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு, கடனை மாற்றுவதற்கு, உன் நெருக்கத்தை மாற்றுவதற்கு, உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை மாற்றுவதற்கு, ஆண்டவருக்கு இதை செய்வதற்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா.
கேட்கறது இந்த செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறியா? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆமா, ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்ற வரைக்கும் கத்த தொடல. ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம்னா கண்களை தொட்டாரு, அவன் கண் திறந்துருச்சு. நீ வார்த்தை விசுவாசிச்சா எழும்பிடும். நீ வல்லமை விசுவாசிச்சா உனக்கு திறந்துடும். ஆமென். அல்லேலூயா. நீ வார்த்தை விசுவாசிக்க அடக்கம் பண்ணப்பட்டதால் எழும்பிக்கிட்டே இருக்கும். லாசரு செத்து போனா அடக்கம் பண்ணப்பட்டாங்க, வார்த்தை தான் வெளிப்பட்டது. லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை உள்ள போனா வெளியில வந்துட்டு அது எழும்பிருச்சு. நீ வல்லமை விசுவாசிச்சினா உனக்கு திறக்க கூடாததெல்லாம், அடைக்கப்பட்டதெல்லாம் கத்த திறந்து விடுவார். கேட்கிறேன் ஆண்டவர் கேட்கிறேன், இதை சேர வல்லமை விசுவாசிக்கிறியா? உங்ககிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சகோதரி விசுவாசிக்கிறீங்களா? தம்பி விசுவாசிக்கிறியா? கர்த்தருடைய சமூகத்துல வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? யாரும் எதைய பாக்குறாங்க? நான் குடிக்க ஓடுனேன், ஆவிகளோடு கிட்ட பேசினேன், மந்திரத்துல போய் நின்னேன், நிறைய காரியங்கள்லாம் செஞ்சேன். இங்க வல்லமை இருக்கிறது, இதை செஞ்சா நடக்கும், அதை செஞ்சா நடக்கும். நாங்க புளிய மரத்துல சில காரியங்களை செய்ய சொன்னாங்க, என்னை தலைக்கு அடிக்க வச்சாங்க. இதை செய்ய இவ்வளவு நேரம் நில்லு, உங்களை பச்சை தண்ணி ஊத்துறேன், இதெல்லாம் நடந்துரும், உனக்கு நாளைக்கு நடந்துருவாங்க. எதுக்குமே வல்லமை இல்ல, எதுக்குமே வல்லமை கிடையாது. ஆனா நீனும் நானும் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தருக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அவருக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு. பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம். ஆண்டவரே இதை செய்யறதுக்கு வல்லமை உண்டு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த 2 பேர் சொல்றாங்க, ஆண்டவரே ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு தொடுதல் வரவே இல்லை, கத்த தொடவே இல்லை. நீ எப்ப விசுவாசிக்கிறீங்க அப்ப தொடுவாரு. எங்க தொடராது திறக்கும், எங்க தொடராது திறக்கும், எது அணைக்கப்பட்டிருக்கிறது திறக்கும். எந்த வழியை கத்தர் சமூகத்தில் சத்துரு அடைந்தாலும் திறப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு நிக்கிறதுக்கு பலனே இல்லப்பா, என்ன செய்யறேன் எங்களுக்கு தெரியல. எங்க கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒருத்தர் யகாசியம், ஒருத்தர் எழுப்புறான், நீ யுத்த வீரனுக்கு முன்னாடி பாட்டு பாடுற, கிண்ணற வாசிக்கிற நிறுத்து, நல்லா பாட சொல்லணும்னு யோசனை பார்த்தா பாட வைக்கிறான். அவனுக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எதையும் செய்வதற்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வதற்கு தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் வல்லமையும் ஐஸ்வர்யம் மகிமையும் இருக்கிறது. அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவரால விசுவாசிக்கலாம். ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் விசுவாசிக்கலாம். பெராக்காவில கர்த்தரவனை கூட வைத்தார். எப்படி கூட வைத்தார் தெரியுமா? சத்துருக்கள் ஒருவரோடு பயந்து கலங்கி ஓடி போயிட்டாங்க. அங்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினார், பெரிய சத்தத்தை ஏற்படுத்தினார். எல்லாரும் பயந்து ஓடி போனாங்க. ஓடி போனோன்னே இவங்களுக்கு அறிவிப்பு வருகிறது. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, சத்துருக்கள் ஓடி போயிட்டாங்க. எந்த சத்துரு பயப்படுத்தினானோ, எந்த சத்துரு நிறுத்தினானோ அந்த சத்துருக்களை ஓட வைத்தது கர்த்தருடைய வல்லமை. ஆமென். எந்த தூக்கு மரத்துல முருங்கைக்காயை போடணும்னு ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டானோ அதே தூக்கு மரத்துல அவனை தூக்கு போட்டது கர்த்தருடைய வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுங்க அவளுக்கு. அவளுக்கு என்ன செய்யணும் தெரியல. தன் சொத்துக்களெல்லாம் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியருக்கு செலவு பண்ணி வைத்தியர்களால சற்றும் குணமாகாத நிலைமையில கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து நிக்கிறா. அவ போய் ஆண்டவருடைய வல்லமை எனக்கு அனுப்புங்க கேட்கல. அவளுக்கு ஒரு விசுவாசம், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட வல்லமை இருக்கிறது, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட வல்லமை இருக்கிறது, அவர் நிழல்ல கூட வல்லமை இருக்கிறது, நான் அதை தொட போகிறேன். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி விசுவாசத்தோடு அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி தொட்ட பொழுது ஆண்டவரிடத்தில் வல்லமை அவளுக்குள்ள புறப்பட்டு வந்ததையும், அவர் தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததும், உதிர ஊர நின்று போனது, கை தட்டினா தட்டிடணும், உதிர ஊர நின்று போனது அவர் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தோடு தொட்டதனால வல்லமை புறப்பட்டுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்கும் சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக தொட்டாரு. எங்கெல்லாம் தொட்டாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. எங்கெல்லாம் ஆண்டவரை தொட்டாங்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். பாத்தீங்களா? இந்த எத்தனை பேர் சொன்னீங்களோ அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீங்களா? தொட்டு பார்த்தா விசுவாசிப்பாண்டவரே. தோமாவே நீ வேண்டாம், தோமாவே நீ வேண்டாம், தோமாவே நீ வேண்டாம். கண் மூடித்தனமா விசுவாசிக்க போகிறோம். இதை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு, இதை செய்யறதுக்கு ஆண்டவருக்கு இந்த வல்லமையை நம்ம எப்படி வேணா சொல்லலாம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. எப்படி சொல்ல வல்லமை? எப்படி சொல்ல போறீங்க? பராக்கிரமசாலியே கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இருக்கிறது போயிடும். ஆண்டவர் சொன்னதை பராக்கிரமசாலி கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்படித்தான் பேசிப்பாரு. பயப்படாத ஒருத்தரை பார்த்து எப்படி பேசிப்போம்? பயப்படாத அப்படின்னு பேசிப்போம். பயப்படாத தைரியமா அவன் சொல்லுங்க, அப்படித்தானே பேசியிருப்போம். அப்ப வல்லமை நம்ம எப்படி பேசணும்? பயங்கரமா பேசணும். நிறைய இருக்குது வல்லமை கொடுத்து எடுத்தா. நான் 5 நிமிஷம் முடிச்சு நான் ஜெபிக்க நல்லா கவனிங்களேன். இதை செய்வதற்கு எனக்கு
வல்லமை எப்படி சொல்ல சொன்னாங்க? எப்படி சொல்ல சொன்னாங்க? வல்லமையா சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப கேக்குறேன், நீங்க சொல்லணும். சரியா? சரியா? இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இப்போ நான் இப்படி சொல்லணும். நீங்க ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். நீங்க சொல்ல சொல்லவே கர்த்தர் உங்களை தொட போறார். நீங்க சொல்ல சொல்லவே கர்த்தர் உங்களை தொட போகிறார். உன் கண்களை கர்த்தர் திறப்பா, உன் வழிகளை கர்த்தர் திறப்பா, வெண்கல கதவை திறப்பா, இரும்பு தாழ்பாலை உடைக்க ஒரு வழி உண்டு பண்ணுவார். அவாந்தர வழிகளில் கர்த்தர் ஒரு வழி உனக்கு உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தில் ஒரு பாதையை திறப்பார். உன் கண்களை திறந்து ஒரு நீரூற்றை நீ காண்பாய். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆமாண்டவரை விசுவாசிக்கிற சொல்லணும். என்ற சொல்லக்கூடாது, கர்த்தர்ட்ட சொல்லணும். சரியா? உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களை விடுதலை பண்ணுவதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் காரணங்களை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் சபையை முழுமையை கட்டி முடிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு தடப்பட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு வல்லமை உண்டு. கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அப்போ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எதை விசுவாசிக்க போறீங்க? முதல்ல வார்த்தை விசுவாசித்தா எழுந்திருச்சோம். இரண்டாவது எதை விசுவாசிக்க போறீங்க? வல்லமை விசுவாசிக்க போறீங்க. வல்லமை விசுவாசிச்சா என்ன நடக்க போகிறது? கண்கள் திறக்கப்பட்டது போல உங்களுக்கு நிறைய திறப்புகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாக தாவீது திறவுகோலையுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புதிதும் அனுகூலமான ஒரு திறந்த வாசலை இன்றைக்கு கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சொல்லுங்க. இரண்டு காரியத்தை வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரம் ரெண்டே காரியத்தை வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க் சுவிசேஷம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ விசுவாசியுங்கள், அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்ப எதை விசுவாசிக்கணும்? நல்ல கவனிங்கள். நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிங்கள். அப்ப எதை விசுவாசிக்கணும்? வார்த்தை விசுவாசிக்கணும், வல்லமை விசுவாசிக்கணும், ஜெபத்தை விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணி என்னத்தை? ஜெபம் பண்ணி என்னத்தை? நான் ஜெபம் பண்ணி நடக்கலாம். நீ ஜெபம் பண்ணாதான் நடக்கும். இப்ப நான் எத்தனையோ முறை வந்துட்டேன். ஜெபம் பண்ணி பாக்குறேன், மாறவே மாட்டேங்குது. மாறவரை ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆமா, ரொம்ப புரிஞ்சிச்சு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? சரியா? நல்ல கவனிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுமா? உண்டாகுமா? என்ன சொல்லப்பட்டிருக்குது? உண்டாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புதுசா செஞ்சு கொடுக்குறாரு. எதை கேட்கிறாரு? புதுசா செஞ்சு கொடுப்பாரு. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை விசுவாசிக்கணும். நான் ஜெபம் பண்ண விசுவாசிக்கிறேன். நான் ஜெபித்த ஜெபத்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணிருப்பேன்? ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு அற்புதம் நடந்தே ஆகணும். நடக்கிற கொஞ்சம் டைமாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? விசுவாசத்தை சோர்ந்து போயிடும். நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் ஜெபிக்கிற காரியத்தை என் ஜெபத்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஜெபத்தினால எல்லாமே முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ண உட்காந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்த ஒரு இடத்துல என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவருடைய கம்பெனிக்கு அவருடைய வியாபாரத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக என்ன ஒரு கண்ணாடி கொண்டுக்கல. இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னா நடுவில் ஒரு கண்ணாடி கொண்டு அதுல என்ன உட்கார வச்சு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. டிரான்ஸ்பரண்டா இருக்குது. நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஜெபம் பண்ணி ஆகணும். நல்ல கதவை போட்டுட்டு ஒரு ஏசி போட்டுருக்குது. நான் பார்த்து ஏங்க அப்படின்னா எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணி 12 மணி வரை நீங்க சாப்பிடாம உங்க தண்ணி எல்லாம் வச்சிருக்கிற ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் பார்த்தேன், இந்த மனுஷன் மாதிரியா அவரு ஜெபம் பண்ண மாட்டாரா? நான் ஜெபம் பண்ணுவோம் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு. நான் என்ன பண்ண முட்டி போட்டு நான் தேசத்துக்கு ஜனங்களுக்கு நல்ல கதவை போட்டு உள்ள கூட்டிட்டு நான் பாட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி 2 நாள் ஜெபம் பண்ண 3 நாள் வேற வரேன்னு சொல்லிட்டேன். 3ஆவது நாள் என்ன பண்ண வேகம் வந்தார். 9 மணிக்கு அவரே உட்கார்ந்தாரு. ஜெபம் பண்ணானே அப்படின்னாரு. அவரே ஜெபம் பண்ணாரு. நாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நீங்க எனக்கு ஜெபம் பண்ணிருங்க அப்படின்னாங்க. முடிஞ்சிச்சு, நம்ம ஜெபம்லாம் முடிஞ்சிச்சு. என்னன்னா, கடன் வாங்கக்கூடாது, கம்பெனியில் ஒரு பெரிய புதிய யூனிட் ஓபன் பண்ணணுங்கிறதுக்காக ஜெபம் பண்றோம். கடன் வாங்காம செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா 3ஆவது நாள் ஜெபம் பண்ணோம்னா நிறைய ஒரு வாங்கினாரு. நம்ம நிறைய நேரத்தில் விசுவாசிங்க நம்மளை எங்க கூட்டிட்டு போறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அவங்க போக்க மனசுல வச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க. நம்மளும் அந்த வாயை திறவாத இருக்கிற ஆட்டோ போல சில நேரங்களில் போக வேண்டியதா இருக்கு. நான் அப்படி போயிட்டே இருக்கணும். ஒரு பேங்க் கூட்டு போனாரு. பெரிய ஃபைல் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ணன் கையெழுத்து போட போறேன், ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக கையெழுத்து போட? கடன் வாங்க போறேன், ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் கேட்டேன், நேத்து முந்தா நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணது, ஆண்டவர் சொன்னது ஜெபம் பண்ணிக்கணும். நம்ம செய்யறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி? அப்படி கிடையாதுங்க. நீங்க ஜெபம் போட்டீங்கன்னா அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் அதை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya,
ஹalleluya. ஆனாலும் ஸ்திரீ வந்து ஜெபம் பண்றா, ஆண்டவரே என் பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனை பண்றா. பதிலே சொல்லல. சீசர்கள் வந்து ஆண்டவரே சும்மா அதுக்கு அலட்டிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் காணாம போன இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தான் வந்தேன், இவங்க கிட்ட நான் வரல. அவருக்கு பதிலே சொல்லல. அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, நான் வந்து கேட்கிறேன் ஆண்டவரே கேட்டோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் பிள்ளை நப்பதற்கு நாய்க்குட்டிகளை போட முடியாதுன்னு. பரவாயில்ல ஆண்டவரே, பிள்ளையை நம்ப எனக்கு வேண்டாம், நாய்க்குட்டிங்க பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே விழுகும்ல, அந்த துணிக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை விடல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஜெபத்துல ஒரு விசுவாசம். அப்ப அவளுக்கு உண்டாயிருச்சு, அவ பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிருச்சு. மார்க் 7 சொல்லப்பட்டிருக்கும், அந்த நாளைக்கு அவ பிள்ளை கட்டில இருந்து எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். நீ ஜெபத்தை விசுவாசிக்கிற உனக்கு எல்லாமே உண்டாகும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த விதவையினுடைய வீட்டுல பெரிய பிரச்சனை. அவ போய் ஜெபம் பண்றான், எலிசா கிட்ட கேக்குறான், என்ன பண்றான்னு தெரியல. அவன் சொல்றான் விசுவாசத்தோடு, நீ ஜெபத்தின்படி உனக்கு ஆகும், போ ஒரு கூட என்ன எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து ஊத்துனு. கடன் கேட்டு இருந்தா கூட எவனும் கொடுத்துருக்க மாட்டான். அவன் கடன்காரி நல்லா தெரியும். பாத்திரத்தை கேட்டாலும் எம்மா ஆளை உடஞ்சு பாத்திரத்தை கொடுத்தாங்க. அவளும் பிள்ளையும் வீட்டை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து ஜெபத்தோடு கூட தண்ணி ஊத்துனாங்க, எண்ணெய் ஊத்துனாங்க. இருக்கிறது ஒரு கூட எண்ணெய், ஆனா வெறும் பாத்திரங்கள் நிரப்பப்பட்டது. வேற வெறும் பாத்திரம் இல்லங்க, உண்டாகிட்டே இருந்தது, உருவாகிட்டே இருந்தது. உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. விசுவாசிக்கிற ஜெபத்துல உருவாகிட்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. யோவான் 9 பேதுரு யோவான் ஜெபம் பண்ண போயிட்டே இருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ண போனதுனால அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, நீ தர்மம் எடுத்துட்டு இருக்கிற, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீ என்ன உற்று பாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா நீ கேட்கறத உனக்கு கொடுக்கிறேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிற. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஆமென். ஜெபம் பண்ணா விசுவாசிக்காம பாருங்க, நடந்துருச்சு. அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், கால்கள் பலன் கொண்டது. கர்த்தர் குதித்து மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை, நீங்க அதிகாலையில வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை, உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை, ராத்திரி கண்விழித்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்டு உங்கள் வாழ்க்கையில சிலவற்றை எல்லாம் பலவற்றை உண்டாக்கி கொடுப்பார். ஆமென். அப்போ விசுவாசிக்க கூடுமானால் சோர்ந்து போயிடுச்சு. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. எதை விசுவாசிக்க போறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க போறோம். அப்ப எழுந்துரும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமைய விசுவாசிக்க போறோம். அப்ப திறந்துரும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை விசுவாசிக்க போகிறோம். அப்ப உண்டாகிரும். ஹalleluya. கடைசி ஒரு காரியம், நீங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசித்துட்டு வேகமா முடிக்க போகிற 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப லாசர் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, செத்து போயிட்டான். 4 நாள் ஆச்சு, 4 இப்ப எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. நிறைய நேரத்துல நினைப்போம், அது முடிஞ்சு போச்சுங்க, வண்டியா முழுகி போச்சுங்க, நகையா முழுகி போச்சுங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் தோத்து போயிட்டேன், பிசினஸ் தோத்து போச்சு, எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. நிறைய நேரத்துல அடக்கம் பண்ணப்பட்டது போல எல்லா காரியம் ஆயிரும். அது திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும். ஜெபம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, பரிசுத்தம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, உண்மை அடக்கம் பண்ணப்பட்டுச்சு, விசுவாசம் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. அன்னைக்கு நல்ல சபையில வந்து உற்சாகமா வேலை செஞ்ச வேலை அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. அன்னைக்கு பாட்டு பாடணும், இன்னைக்கு பாட்டு பாட மாட்டேங்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தாங்க, அன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்றது இல்ல, சபைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. அன்னைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருந்த, இன்னைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. அந்த ஒழுக்கம் அடக்கம் பண்ணப்பட்டுருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ தேவனுடைய மகிமை விசுவாசித்தினா என்ன காரியம் உனக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு விடும். விசுவாசிக்கிறீங்களா? மார்த்தாள் மரியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு முன்னமே அப்பதான் சொன்னாரா சொல்லல, முன்னாடி சொல்லிட்டாரு. மகிமையை நீ விசுவாசி, மகிமை விசுவாசி. இந்த மகிமையை குறித்து எடுத்தா நான் சாயங்காலம் வரைக்கும் எடுப்பேன், அதுக்கு நேரம் இல்ல. மகிமையை நீ விசுவாசித்தினா உயிர்ப்பிக்கப்படுவாய். உனக்குண்டானது உயிர்ப்பிக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். உன் பிள்ளைகளுடைய வயிற்றுல கர்ப்பப்பையில் உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படும். உன் களஞ்சியம் உயிர்ப்பிக்கப்படும். உன் பாளையம் உயிர்ப்பிக்கப்படும். உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். உன் முரட்டாட்டம் உள்ள கணவனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உன் பிள்ளையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உன் வேலையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உன் வருமானத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் எழுந்து நிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் டக்குனு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. 5 நிமிஷத்துல முடிச்சு போதோடைய காலத்துல கொடுக்க போகிற எல்லாரும் அப்படி ஆண்டோடைய பிரச்சனத்துல, ஆண்டவரை என்னால விசுவாசிக்க முடியும். உங்களால விசுவாசிக்க முடியுமா?
விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? தம்பி டக்குன்னு வாங்க, பிரசங்கம் பண்ணுங்க. நான் சொல்ற தலைப்புல பிரசங்கம் பண்ணுங்க. நீங்க தான் தம்பி பிரசங்கம் பண்ணுங்க. நான் சொல்ற வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். முடியுமா? இப்ப முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணும். கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 நிறைய சகோதரிகள் பைக் ஓட்டுறாங்க. திடீர்னு தங்கச்சி கேட்கறாங்க, பைக் ஓட்டுங்கம்மா. நான் இது ஓட்டி ஆகணும். அது கொஞ்சம் சாத்தியமற்ற காரியம் தான். ஆனா அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அது பழகிட்டு பழகி செய்யணும். நீ பிரசங்கம் பண்ண வந்துடும், சரிங்களா? ஆனா விசுவாசங்கிறது பழகி செய்யறது இல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. விசுவாசிக்க முடியும். அந்த டைம் ஆன் டைம் நம்மளால விசுவாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எக்ஸாம்பிள் பிரிபரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனா என்னால ஜெயிக்க முடியுங்கிற விசுவாசம் எனக்குள்ள அப்பவே வரும். ஆமென் சொல்லுங்க. பெருசா ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். விசுவாசிக்க போறீங்க. எல்லாரும் சொல்ல போறீங்க. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்க போறீங்க? ஆத்தி விசுவாசம் என்ன நடக்க போகுது? ஆட்டி விசுவாசம் என்ன நடக்க போகுது? எழுந்திருக்க போகிறது. திமிர்வாதக்காரன் எழுந்திருக்க. வல்லமை விசுவாசம் என்ன நடக்க போகிறது? திறக்க போகிறது. ஜெபத்த விசுவாசம் என்ன நடக்க போகிறது? அது எல்லாமே உண்டாக போகிறது. மகிமை விசுவாசம் என்ன ஆக போகிறது? உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். ஆமென். கர்த்தர் எழுந்திருக்க பண்ண போகிறார். எலும்பு சீயோனின் வல்லமை தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் நடக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருங்க. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. கேளுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நாம பிரியப்படுத்த விரும்புகிறோம். எனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். இப்படி வார்த்தை குறித்த விசுவாசம் எனக்குள்ள பெருகுவதாக. இப்படி வல்லமை குறித்த விசுவாசம் எனக்குள்ள பெருகுவதாக. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்த விசுவாசம் எனக்குள்ள பெருகுவதாக. இப்படி மகிமை குறித்த விசுவாசம் எனக்குள்ள பெருகுவதாக. ஆண்டவரே, இப்படி வார்த்தை விசுவாசிக்க என்னுடைய வாழ்க்கையில நடக்க முடியாதவெல்லாம் எழுந்திருப்பதாக. செயல்பட முடியாத காரியங்களெல்லாம் செயல்படுவதாக. கட்டுகளெல்லாம் உடைவதாக. நுகங்களெல்லாம் உடைவதாக. எழுந்திரு. வார்த்தையை விசுவாசித்து எழுந்திரு. ஜெபிக்க. நீ எழுந்திருக்க போகிறாய். உனக்குள்ள சகலமும் எழுந்திருக்க போகிறது. வல்லமை அதை விசுவாசிக்கிறேன். மற்ற கடவுளை நிரப்புகிறார். மலைகளை நிரப்புகிறார். வானத்தை நிரப்புகிறார். திறப்புண்டாகட்டும். வழிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை விசுவாசிக்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை விசுவாசிக்கிறேன். உண்டாகட்டும். மகிமை விசுவாசிக்கிறேன். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை. இறங்குவதாக. மகிமை நடக்காதீங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன் கேட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தை தொகுக்கிற முடிக்கிற தேவனை கர்த்தருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தோட நம்பப்படுகிற உறுதியும் நிச்சயமாக இருக்கிறது. நீ எதை நம்புகிறீர்களோ அது உனக்கு நடக்கும். நீ நம்புகிறத எல்லாரும் வாயில தர்றது. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில தர்றது. எல்லாரும் கட்டதுக்கு விடுதலையோடு நம்ம கடந்து போகிறோம். கையில் எடுத்துக்கோங்க. கண்ணை திறக்காதீங்க. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறேன். பிதாவானவரின் கனம் எங்க? வேதத்தை புறக்கணித்த நாட்கள் போதும். வேதத்தை ஒதுக்கின நாட்கள் போதும். வேதத்தை வாசிக்காத நாட்கள் போதும். இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன். சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நெஞ்சில வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. வல்லமை இறங்குகிறது. விசுவாசிக்கிறேன். ஒரு எழுந்திருக்கிற வல்லமை. இறங்குகிறது.
அப்படி ஜெபி, அப்படி ஜெபிங்க, 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 ஜெபிங்க. மகிமை, 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 மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் அநேகர் எழுந்திருக்க பண்ணுகிறார். முடவனை போல இருக்கிறவர்கள் மான்கார்களை போல துள்ளி குதிக்கிறார்கள். இதுவரை முடக்கின கிரைகள் வெளியேறுகிறது. முடக்கின கிரைகள் வெளியேறுகிறது. உன்னால செயல்படவே முடியல, உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால எதையுமே செய்ய முடியல. நன்றாய் நன்றாய் தேவனை தொழுக உன்னால இன்னைக்கு தொழுது கொள்ள முடியல. இதோ வார்த்தை உன்னை எழுத பண்ணுகிறது, வார்த்தை உன்னை எழுத பண்ணுகிறது. கைகளை தட்டி கைகளை தட்டி சொல்லுங்க, 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 சொல்லுங்க. வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வார்த்தை வல்லமை, வசனத்தின் வல்லமை, வசனத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஜெபம் நடக்கும் போது விடவே மாட்டோம். என்ன நிரப்பாம விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன இப்படியே வெறுமையை அனுப்பிச்சிடாதீங்க ஆண்டவரே. என்ன நிரப்புங்க, நிரப்புங்க. கேட்டுக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறியா? இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறியா? வல்லமை வெளிப்பட போகிறது, உள்ளே வேறு எழுத போகிறது, அஞ்சத்தை மாற்ற போகிறது. நான் சொல்ல படைக்கிறேன், சாப்பிட்டு உத்தரவு கொடுத்துட்டேன். ஆனா உனக்கான வேண்டிக்கிட்டேன். எதுக்காக வேண்டிக்கிட்ட தெரியுமா? விசுவாசம் ஒளிந்து போகாத கூட வேண்டிக் கொண்டேன்னு சொல்றேன். விசுவாசத்தை ஒளிந்து போகாம கர்த்தர் காத்துக் கொண்டாரு. நீங்க ஜெபிக்க வல்லமை வெளிப்பட போகிறது, வல்லமை வெளிப்பட போகிறது. வல்லமை மட்டும் வெளிப்பட்டுச்சுன்னா நிரப்பு உண்டாயிரும், பெரிய நிரப்பு உண்டாயிரும், அழைப்புகள் மாறிடும், அழைப்புகள் மாறிடும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை விசுவாசிக்க போகிறார். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நானானே ஸ்திரீகள் குடியிருக்கிறவர் புறஜாதி பெண் ஓடி வந்து நானானே ஸ்திரீ விடாமல் ஜெபித்தபடியினாலே ஆசனுடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டாரே. உன் ஜெபத்தில் வல்லமை உண்டு. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை
ஆண்டவரே ஜனங்கள் மேல தேவ வல்லமை நிரப்பட்டுமையா ஜனங்கள் மேல தேவ வல்லமையா ஒரு விடுதலை காண்பார்களாக ஒரு விடுதலை காண்பார்களாக ஒரு விடுதலை காண்பார்களாக ஒரு வீழ்ச்சி அடையட்டும் ஜனங்களுக்குள்ளே வீழ்ச்சி வருவார்கள் கட்டுகள் மாறட்டும் ஐயா கட்டுகள் மாறட்டும் ஐயா கட்டுகள் மாறட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் தவிப்புகள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா ஒரு சதரக மாறகதலமோ ஒரு இந்திரி கதுரவல நதிகளோ அகதியை விசுவாசிப்பதனால உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை வெளிப்படுறார். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உணர்ந்து போனவனை உயிர்ப்பிக்கிறார். நம்பிக்கையற்றவனை உயிர்ப்பிக்கிறார். விடாய்த்து போனவனை உயிர்ப்பிக்கிறார். சூரச்செடிக்குள் இருக்கிறவனை உயிர்ப்பிக்கிறார். ஜபத்தை மறந்தவனை உயிர்ப்பிக்கிறார். ஓ ராதின மஷியாத்தாலா அப்படியே ஜெபிக்க போற உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை மேல வரப்போ எல்லாரும் நல்ல கைகளை கட்டி ஜெபிக்க நல்ல கைகளை கட்டி பைபிளை கையில கட்டி ஜெபிக்க இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை உனக்கு மேல உன் பிள்ளைக்கு மேல இறங்குகிறது. உனக்கு மேல இறங்குகிறது. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆசீர் வெளிப்படுகிறார். ஆசீர் வெளிப்படுகிறார். ஆசீர் வெளிப்படுகிறார். மகிமை சபையை உயிர்ப்பிப்பீராக. சட்டத்தை உயிர்ப்பிப்பீராக. சிறைகளை உயிர்ப்பிப்பீராக. விசுவாசிக்கிறீங்களா? பகைஞர்கள் உங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அதே நாளில் தானே பகைஞர்களை நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். உடைஞ்சு போயிட்டாங்க, தோத்து போயிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. என்னால் எழுந்திருக்கவே முடியல. ஆனா எனக்கு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எழுந்திருக்க பண்ணணும் விசுவாசிக்கிறேன். நான் எழுந்துட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் எழுந்துட்டேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எல்லா கதவும் எல்லா வாசலும் அடைபட்டுருச்சுன்னு சொல்லி தன்னால் வேதனையோடு இருந்தேன். இந்த வல்லமை நான் விசுவாசிச்சதுனால என் கதவுலாம் திறந்துருச்சுன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். என் ஜபத்துக்கு என் மேலே எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒரு பெரிய விசுவாசம். நான் ஜெபிக்கிற ஜபத்தை எங்க அப்பா கேட்கிறாரு, என் அப்பா கேட்கிறாரு. எனக்கு உண்டாகும் விசுவாசி, எனக்கு உண்டாகும் சொல்லி விசுவாசி. ஆண்டவரே அப்படி மகிமை வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை கொண்டு வர சொல்லி விசுவாசி. அடக்கம் பண்ணப்பட்டதா எழுந்திருக்கிற எல்லா காரியம் ஒன்றுமில்லை, உம்மாடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே
வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை ரத்தத்தோடே ரத்தத்திரா வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை ரத்தத்தோடே ரத்தத்திரா வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது அதற்கு பண்ணப்பட்ட காரியங்கள் என்னமோ பண்ண போவதற்காய் நன்றி என்பதற்காய் நன்றி என்பதற்காய் நன்றி வல்லமை விசுவாசிக்கும் பொழுது திறக்கப்படுவதற்காய் நன்றி வல்லமை விசுவாசிக்கும் போது அந்த துறக்கப்படுகிறதற்காய் நன்றி அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே துறவுண்டுகிறதற்காய் நன்றி துறவுண்டுகிறதற்காய் நன்றி ஜெபத்துடன் விசுவாசமாய் தரித்திருக்கும் பொழுது எல்லாம் புதியவைகளை உண்டாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுக்காக நீ புதிய காரியங்களை உண்டாக்குகிறதற்காய் நன்றி தேவ மகிமையை விசுவாசிக்கும் பொழுது உயிர் மீட்சியை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதற்காய் நன்றி உயிர் மீட்சியை பெற்றுக் கொள்ளுகிறதற்காய் நன்றி திருச்சபையில கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்கள் அநேகருடைய இருதயத்தில் ஒரு விதமான கவலை குடிக்கொண்டிருந்த அநேக நாட்களாய் ஆவியில உணர்ந்து நான் இதற்காய் செபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது ஆவியில விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றி இருக்கிறார். என் சிறையிருப்புகள், என் பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள், என் திருச்சபை பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை மாற்றிய தேவனுக்கு அவர்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் விடுதலை பெற்றுக் கொண்டதற்காக நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே நாம் செபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே praise the Lord. Jesus. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் கர்த்தருடைய தூய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நீர் எங்களிலே விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விசுவாசத்தை எங்களில் திரும்பவும் நீர் உயிர்ப்பித்ததற்காக ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்களிலே விளங்க செய்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தமது செட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இன்னும் கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க எங்கள் ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் கிருபையும் பலனும் தரும்படியாக கேட்டுகிறோம். தொடர்ந்து தமது செட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும்.
கூடி வந்திருக்கிற எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னம் தங்கட்டும். அப்படியே இந்த நாளிலும் கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து தம்முடைய மகனோடும் ஊழியத்தோடும் குடும்பத்தோடும் உங்களுடைய கிருபையை விளங்க பண்ணி ஆசீர்வதியும் ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய நன்மையான ஈவுகளை தாரும். ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிறோம்.